நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெண் வந்து குழந்தைங்க பிறந்த பிறகு அவங்கள வளர்க்கறதுல, அவங்க உடம்பு பாதிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா பேசிட்டு இருந்தாங்க. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறப்போ, ஒரு பெண் வந்து சரியான செயல்முறையில ஃபர்ஸ்ட்டு இயங்கிட்டு இருக்காங்க. கல்யாணம்ன்றது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட தூங்குற டைம், எழுந்துக்கிற டைம், அவங்களுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம்ன்னு. அதுக்கப்புறம் மனைவி ஆகுறாங்க, இன்னொருத்தர் வீட்டுக்கு போறாங்க. அந்த சூழ்நிலையில வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அம்மா ஆகுறாங்க, குழந்தைங்க கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தன் வேலைகள தனக்காக செஞ்சுட்டு இருக்கிறது, தன் எனர்ஜின்றதுலருந்து இன்னொருத்தர் சர்வைவலுக்கான அடிப்படை தேவைகள நிறைவேத்துறதுக்கான ஆ யோசனைகளோட தன் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து தனக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, இன்னும் ஒருத்தர் கூட சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்காகவும் இவங்க இன்ஃபர்மேஷன்ஸ கேதர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, எப்ப தூங்குவாங்க, எப்ப எழுந்துக்குவாங்க. அவங்களுக்கு பேசிக்கான எல்லா விஷயங்களையும், அவங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும். அதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அத மெமரியில கொண்டு வரணும். அத செயல்ல கொண்டு வரணும். அதனோட ஃபீட்பேக்க பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ மாத்தி, ப்ராசஸ மாத்தி செயல்படணுன்றது. அடுத்தது குழந்தைங்க கிட்ட செயல் ஆரம்பிக்கும்போது, அதெல்லாம் பேசிக்கா அடிப்படையில இருக்கிறப்போ ஓகேவா இருக்கு. ஆக்ஸிடாக்சின் நெறைய ஹார்மோன்ஸும் ஹெல்ப் பண்ணுது. மனிதர்களும் கூட ஹெல்ப் பண்றாங்க. கொஞ்சம் நாளாக நாளாக குழந்தை வளர வளர எல்லாரும் வந்து கம்ஃபர்ட்டா அந்த பெண்கிட்ட இருந்து எல்லா வேலையும் வாங்கிக்க ட்ரை பண்றாங்க. இன்னும் நாட்கள் அதிகமாக அதிகமாக அவங்களுக்காக யோசிக்கிறது, செய்யறது, அ திருத்திக்கிறதுன்ற மாரி போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட உடல், அவங்களோட எனர்ஜி, அவங்களோட அறிவு, அவங்களோட கம்ஃபர்ட்ன்றது மறந்து போது. அந்த இருக்கிற வீடும் அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் செய்யறதுக்கு தேவையான விதமா மாத்தி அமைச்சுடுறாங்க. அந்த இடத்துல அவங்களால தேவையான நேரத்த தனக்கு ஏத்த மாரி எடுத்துக்க முடியறதில்ல. அவங்களோட தூக்கத்துல இருந்து விழிக்கும் நேரம், செயல்படும் நேரம், எனர்ஜி எல்லாமே ஸ்பேஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால ஸ்பேஸ் கூட சேர்ந்து டைம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. டைம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறப்போ ஃப்ரீக்வன்சி 1/டைம் தான் ஃப்ரீக்வன்சின்னும்போது ஃப்ரீக்வன்சி டைம் டிஸ்டர்ப் ஆகுது. அது அடுத்தவங்களால நிர்ணயிக்கப்படுது. அடுத்தவங்களுக்காக இவங்க நிர்ணயிக்கப்படுற இடத்துக்கு வராங்க. தன் ஃப்ரீக்வன்சிய டிஸ்டர்ப் பண்றப்போ, அந்த பெண் எப்படி செயல்படுவாங்கன்றத அவங்க மையத்துல இருந்து விலகிட்டு செயல்படுற நிலைக்கு வராங்கன்றது நமக்கு புரியுது. ஒரு குழந்தைய வளர்க்கறது, கல்யாணம் பண்ணிட்டு போறதுன்றதுக்குள்ள, ஒருத்தர் ஒரு எனர்ஜிய அடுத்தவங்களுக்கு குடுக்குறோன்ற இடத்துல, தனக்கு எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கணுன்றது புரியறதுக்குள்ள, அவங்க உடம்பு மொத்தமா கெட்டு போயிடுது. அப்போ மறுபடியும் ரீகேப் ஆகணுன்ற நிலைமைக்கு வரப்போ, ஃபர்ஸ்ட் எப்படி மீட்டெடுக்கிறதுன்றப்போ, அந்த வீட தனக்கு ஏத்த மாரி மாத்திக்க தெரியணும். அந்த மாத்திக்க தெரியறப்போ, அந்த மனிதர்கள ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அவங்க அந்த வீட்ல அந்த ஸ்பேஸ்ல அவங்களுக்கு வசதியா செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு தேவையானது மினிமம் டைம் எடுத்துக்கிற மாரி எல்லாமே அலைன்மென்ட்டோட வச்சுக்க ட்ரை பண்றப்போ, அவங்களுக்கான நேரம் கிடைக்கும். நேரம் கிடைக்கிறப்போ, அந்த நேரத்த சரியா யூஸ் பண்ணிட்டு அவங்க தூக்கம், அ ஓய்வு, உறக்கம், வேலைன்றது 3 எட்டா பிரிச்சுட்டு அவங்க செயல்படுறதன் மூலியமா அவங்களுக்கான நேரத்த அவங்க அந்த ஸ்பேஸ்ல எடுத்துக்க முடியும். அப்போ அவங்க நேரத்த மீட்டெடுக்கிறது மூலியமா அவங்க ஃப்ரீக்வன்சிய மீட்டெடுக்க முடியும். ஃப்ரீக்வன்சி மீட்டெடுக்கிறது மூலியமா அவங்க திறமையா செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியும். அவங்க தன் மையத்த மீண்டும் தனக்காக வந்து நிக்க முடியும். தன் மையத்திலிருந்து தன் உடல பாத்துக்கிறதுக்கு வர முடியும். இது அவங்கவங்களும் அவங்கவங்க இண்டிவிஜுவலா வாழறதுக்கு தேவையான அவங்களோட மையத்துல ஓவர் டிபெண்டன்சி இல்லாம மெயின்டெயின் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். இது எல்லோருக்கும் நல்லதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிற நேரம் வரும். டிபெண்டன்சி கம்மியாகுறப்போ அவங்கவங்க சென்டர்ல இருப்போம்ன்றது புரிஞ்சுக்கலாம். நம்ம ஓவரா ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்கும் நல்லதில்ல, நமக்கும் நல்லதில்லன்றத நம்ம திரும்ப திரும்ப உணர முடியும். நன்றி.